பாராளுமன்ற தேர்தல் கோவை பொறுத்த வரைக்கும் மக்கள் மக்களுக்கான மாற்றத்தை தரக்கூடிய வேட்பாளராக தான் திரு அண்ணாமலை அவர்களை பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் கிட்ட இருக்க பணத்தை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. பட் ஆனா அண்ணாமலை அண்ணா பாத்தீங்கன்னா மக்களோட மனதை கொள்ளையடிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு நம்மனால எவ்வளவு நல்லது செய்யலாம், கோவைக்கு எவ்வளவு வளர்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரோ தவிர மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கல. அறிவாலயத்துல நடக்கக்கூடிய மக்கள் விரோத போக்க மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும். அதுதான் அவருடைய முதல் குறிக்கோளா இருக்கு. ரோடு நல்லா இருக்கணும், நம்மளுக்கு குடிக்க தண்ணீர் நல்லா இருக்கணும். விவசாயிகள் நிறைய இருக்கக்கூடிய நகரமாகவும் இருக்கு. அப்போ அந்த விவசாயிகளுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வரலாம், தொழிலதிபர்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வரலாம், அதாவது டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்டா எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் அண்ணாமலை அண்ணா கொண்டு போவார். ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். மக்களவை தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் கோவை மக்களவை தொகுதி ஒட்டுமொத்த இந்திய அரசியலில், குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துள்ளது. அங்கு பாஜக சார்பில் தலைவர் அண்ணாமலை நேரடியாக களம் காண்கிறார். அண்ணாமலை அவர்கள் தன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே கோவை விமான நிலையம் இறங்கினார். அப்போ அவர் வெளியிட்ட சில அறிவிப்புகள் எதிர்கட்சிகளை பூர்வம் உயர்த்த வைத்தனர். குறிப்பாக அதுல மிக முக்கியமான விஷயம், நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், வாக்காளருக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டு அரசியல் பணம் சார்ந்த அரசியலாக மாறி இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் சமயத்துல என்னதான் காசு வாங்கி ஓட்டு போடுறதுனால தீமைதான், மக்கள் பிரதிநிதிகள் கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறத வாங்கிக்கிற முடியாது அப்படிங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெற்றாலும், ஓட்டுக்கு காசு வாங்குறது தவறு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் நடைபெற்றாலும் கூட தேர்தல் அப்படின்னு வரும்போது இது எல்லாமே மாறி போகுதுங்கிறது தான் கல யதார்த்தமாக இருக்கு. இந்த நிலையில ஓட்டுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடியது மட்டும் இல்லாம, மாற்று அரசியல் விரும்புபவர்கள், நேர்மையான அரசியல் விரும்புபவர்கள் அனைவருமே ஆதரிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுது. இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, 12,000 தன்னார்வலர்கள் அண்ணாமலைக்காக ₹1 கூட காசு வாங்காம வேலை செய்வதற்கு கோவை மாநகரில் தயாராகி இருக்கின்றனர். அடுத்த 2 வருடங்கள் பாஜக தமிழ்நாட்டில் என்ன வியூகம் வைத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் அண்ணாமலை சொன்னார். கோவை நாடாளுமன்ற தொகுதி உட்பட தமிழ்நாட்டில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்றவுடன் அடுத்த 700 நாட்கள், கிட்டத்தட்ட 2026 வரைக்கும் இருக்கிற 2 வருடங்கள்ல ஒரு சிறந்த ஆட்சினா என்னன்னு காட்டுவோம். ஒரு சிறந்த மக்கள் பிரதிநிதி, நேர்மையான மக்கள் பிரதிநிதி எப்படி மக்கள் சேவை செய்வார் அப்படிங்கிறத நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர வைப்போம். அதன் மூலமா 234 தொகுதிகளையும் போட்டியிட்டு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருந்தாரு. கோவை மக்களவை தொகுதியில நிலை தற்போது எப்படி இருக்கு, அண்ணாமலை அவர்களை பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள், களம் யாருக்கு சாதகமாக இருக்கு, இது மாதிரியான கேள்விகள் குறித்து நம்முடைய பேசுவதற்காக கோவையை சேர்ந்த பாஜக நிர்வாகி திரு சௌமியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேடம். அனைவருக்கும் வணக்கம். நான் சௌமியா ராணி பிரதீப்ங்க, கோவையில இருந்து. திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக சார்பில் களம் இறங்கி இருக்கிறாரு. களம் எப்படி இருக்கு மேடம்? கோவை மக்கள் அண்ணாமலை அவர்களை எப்படி பார்க்கிறாங்க மேடம்? பாராளுமன்ற தேர்தல் கோவை பொறுத்த வரைக்கும் மக்கள் மக்களுக்கான மாற்றத்தை தரக்கூடிய வேட்பாளராக தான் திரு அண்ணாமலை அவர்களை பார்த்துட்டு இருக்காங்க. போன பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எம்பிஸா யாரை நிறுத்துவாங்கன்னா கொஞ்சம் வயது முதியவர்கள், ஒரு 50 வயது 60 வயது முதியவர்களை பாராளுமன்றம் ஆகட்டும் சட்டமன்றம் ஆகட்டும் நிறுத்துவாங்க. பட் இந்த டைம் இளம் வேட்பாளர் அப்படின்னு பார்க்கும்போது திரு அண்ணாமலை அவர்களை நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேவும் இளம் வேட்பாளரை தான் நிறுத்தியிருக்காங்க. அண்ணாமலை அண்ணா எம்பி ஆனாரு அப்படின்னா சென்ட்ரல்ல அவர் நேரடியான தொடர்பு இருக்கும். வேண்டும் மோடி மீண்டும் மோடின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சென்ட்ரல்ல மோடிஜி தான் வருவாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்படி வரும்போது அண்ணாமலை அண்ணா ஒரு எம்பியா போகும்போது நேரடி தொடர்பு அவங்களுக்கு கிடைக்கும். மக்களோட பிரச்சனையை உடனடியா தீர்ப்பாருங்க மக்கள் பாக்குறாங்க. தொழிலதிபர்கள் இருந்து சாமானிய மக்கள் வரைக்கும் அவ்வளோ ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எண்மண் எண் மக்கள் யாத்திரையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம பல்லடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டம் திரு மோடிஜி அவர்கள் வரும்போது கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோட் ஷோலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ ஒரு ஆதரவை மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்கிறது நல்லாவே தெரியும். சோ அண்ணாமலை அண்ணாவை ஒரு மாற்றத்திற்கான தலைவராக பாக்குறாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்கிற நிலை இருக்கிற நிலையில
பணம் இல்லாமல் தேர்தலை சந்திப்பதுங்கிற அண்ணாமலையோட முடிவை எப்படி பாக்குறீங்க? டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் அவங்களோட பலமே பாத்தீங்கன்னா பணம் தான். ஒரு எம்பி வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னா அந்த காசை வந்து திருப்பி எடுக்கிறதுக்கு தான் வந்து அவங்க முயற்சி பண்ணுவாங்க. மக்கள் கிட்ட இருக்க பணத்தை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் வந்துட்டு ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. பட் ஆனா அண்ணாமலை அண்ணா பாத்தீங்கன்னா மக்களோட மனதை கொள்ளையடிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு நம்மனால எவ்வளவு நல்லது செய்யலாம், கோவைக்கு எவ்வளவு வந்து வளர்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரோ தவிர மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கல. அதனால அவர் ஓட்டுக்கு காசு கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. பொதுவாக அரசியல் கட்சிகளோட பிரச்சாரம்னு வச்சுக்கிட்டோம்னா அது வந்து எதிர்கட்சி வேட்பாளர்களை விமர்சனம் பண்றதை தான் நம்ம கடந்த காலங்களை பார்த்திருக்கோம். இந்த நிலையில நான் வந்து அதிமுக எனக்கு எதிரி இந்த வேட்பாளர்கள் இல்லை, எனக்கு எதிரி திமுக தான், எனக்கு எதிரி தலைமையில உட்காந்து அட்டகாசம் பண்றவங்க தான் அப்படிங்கிற அண்ணாமலையோட இந்த வியூகத்தை பத்தி உங்களுடைய கருத்து? வேட்பாளர் பெயரவே சொல்லல அப்படின்னா என்ன அர்த்தம்? வேட்பாளரை ஒரு போட்டியாளராகவே அவர் நினைக்கல அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது அம்பை எய்தவனை வந்துட்டு டார்கெட் பண்றாரு அவரு. அறிவாலயத்துல நடக்கக்கூடிய மக்கள் விரோத போக்க மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும், அதுதான் வந்து அவருடைய முதல் குறிக்கோளா இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அந்த குறிக்கோள் மக்களிடத்துல போய் சேரும் போது வெற்றி தானா வந்து சேரும். கடந்த மக்களவைத் தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி 41% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க, மக்கள் நீதி மையம் 11% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இப்ப இவங்க 2 பேருடைய வாக்குகளை சேர்க்கும் போதே 50% வாக்குகளை கிட்டத்தட்ட தாண்டிடுது. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் அந்த வாக்குகள் அப்படியே அவங்களுக்கு கிடைக்கும்னு பாக்குறீங்களா, இல்ல இந்த வாக்குகள் மாறி பாஜக வெற்றி பெறும்னு பாக்குறீங்களா? அதாவது பாத்தீங்கன்னா 2014 எலெக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி தனித்தனியா நின்னுச்சு. தனித்தனியா நின்று ஏடிஎம்கே கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகளும் பிஜேபி வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகளும் பெற்றிருந்தது. அதைவே பாத்தீங்கன்னா 2019 வரும்போது 2 கட்சிகளும் என்ன நினைச்சது அப்படின்னா, ஓகே நம்ம வந்து 4 lakhs and 3 lakhs எடுத்திருக்கோம், ரெண்டும் சேர்ந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து கூட்டணி வச்சோம் அப்படின்னா ஒரு 8 lakhs வரும், ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி வந்து வச்சாங்க 2019ல. பட் அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சாங்க. ஸோ களம்ங்கிறது மாறிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு இருக்க களம் வந்துட்டு அண்ணாமலை அண்ணாக்கு மிகப்பெரிய சாதகமா இருக்கு. கண்டிப்பா நிச்சயமாக பாஜக வந்து மாபெரும் வெற்றியை தரும். கோவை சர்வதேச நகரமா மாறக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கு. ஆனா இருந்தாலும் கூட சர்வதேச அளவுல வந்துட்டு மாறல அப்படிங்கிறதுக்கான காரணம் இதற்கு முன்னாடி ஆண்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளோட மெத்தன போக்குன்னு கூட சொல்லலாம். ஏன் திடீர்னு இப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 100 மில் பக்கம் இருந்தது. ஆனா இவங்களோட அலட்சிய போக்குனாலையும் இவங்களோட கொள்கைனாலையும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கிட்டத்தட்ட 20 மில் பக்கம் தான் இருக்கும். இவங்க வந்து நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 100ங்கிறது 120 மாறி இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்தாங்க. பட் அதை வந்து நல்லா வந்து பராமரிக்காம விட்டுட்டாங்க. இப்ப எங்க போய் பாருங்க, எந்த ஒரு பார்க் ஆகட்டும் எது எடுத்தாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு பராமரிப்பே இல்லாம ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. திரு அண்ணாமலை அண்ணா அவர்கள் வந்தாங்க அப்படின்னா கோவை மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். நம்மளுக்கு என்ன ரொம்ப முக்கியம், ரோடு இருக்கணும், ரோடு நல்லா இருக்கணும், நம்மளுக்கு குடிக்க தண்ணீர் நல்லா இருக்கணும். விவசாயிகள் நிறைய இருக்கக்கூடிய நகரமாகவும் இருக்கு. அப்போ அந்த விவசாயிகளுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வரலாம், தொழிலதிபர்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வரலாம், அதாவது டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்டா வந்துட்டு எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் வந்துட்டு அண்ணாமலை அண்ணா கொண்டு போவார். நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.